எல்லாருக்கும் வணக்கங்க. நான் உங்கள் பைக் டாக்ஸி சத்யா பேசுகிறேன். இப்போ கடந்த 4 வருஷமா பைக் டாக்ஸி அட்டாச்மெண்ட் ஆஃபீஸ் வச்சு நடத்திட்டு இருக்கேன். நம்ம வந்து ஒரு சங்கமாக ஆரம்பித்து போயிட்டுருக்கு. இந்த சங்கத்தில் உறுப்பினருக்கு ஒரு சில நாளாக சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து ஆட்டோ ஓட்டுநர்கள் மூலமாக நடந்துட்டு இருக்கு. தகாத வார்த்தையில் பேசுறது, திட்டுறது, அவங்கள மிரட்டுறது அந்த மாதிரி பண்ணுறாங்க. அது சார்பாக மனு கொடுக்க சென்னை கமிஷனர் ஆஃபீஸ் வந்திருக்கேன். டிராஃபிக் கமிஷனர் சென்னையில். இப்போ வந்துட்டு ஒரு சில ஆட்டோ நண்பர் வந்து சமூக வலைத்தளத்தில் கேள்வி கேட்குறீங்க, டைரி இருந்தால் நீ ஆர்டிஓ ஆஃபீஸ் வந்து பாருடா அப்படின்னு. அவங்களால அந்த பதிவு ஆர்டிஓ ஆஃபீஸில் போது ஆர்டிஓ ஆஃபீஸ்க்கே இது தலைமையிட்டு ஆர்டிஓ கமிஷனரே வந்திருக்கேன். மனு கொடுக்க வந்திருக்கோம். குடியேறி இந்த பைக் டாக்ஸியை பிடிக்கிற அவங்க பிரச்சனைலாம் குடியேறியில் வந்து அது ஒரு முடிவு எட்டப்படும். சரிங்களா? பைக் டாக்ஸி ஓட்டுற நண்பர்கள் எல்லாரும் இனிமேல் பைக் டாக்ஸி ஓட்டாதீங்க. ஏன்னா இது மஞ்சப்போடு கிடையாது, இது வெள்ளைப்போடு. இதை வச்சு ஓட்டினோம்னா ஆர்டிஓ, டிராஃபிக் போலீஸ் எல்லாருமே வந்து பிடிச்சி நம்ம மேலே வந்து கேஸ் போடுவாங்க, 10,000 ஃபைன் போடுவாங்க. அதனால் வந்து நமக்கு தான் பாதிப்பு. இடையில எங்கேயாவது டிராஃபிக் போலீஸு, ஆர்டிஓ பார்த்தீங்கன்னா பேசஞ்சரை இறக்கி விட்டுட்டு அப்படியே ஓடிடுங்க. இல்லைன்னா நம்ம மாட்டிக்கிடுவோம். நமக்கு 10,000 ஃபைனை போட்டு நம்ம வாழ்க்கையை சீரழிச்சிருவாங்க. நான் இப்போ கமிஷனர் ஆஃபீஸ் வந்தேன். என் மூஞ்சில் காய் திப்பி வெளியே அனுப்பிச்சிட்டாங்க.